போராடுற போராட்டம் தான் நம்ம தலைமுறைகளை ஆசீர்வாதமாய் மாற்றும். ஹல்லேலூயா. நம் பிள்ளைகள் தேவ சமூகத்துல என்ன பண்ணோம்? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம என்ன பண்ணோமா? ஆண்டவர் சமூகத்துல போராடணும். ஹல்லேலூயா. நாம போராடாம சோம்பேறிகளா இருந்தா அடுத்த தலைமுறையை எப்படிதான் பார்க்கணும்? சாபமா தான் பார்க்கணும். நம்ம பிள்ளைகள் நம்ம கண்ணு இதில் அழியுறதை நம்ம என்ன பண்ணணும்? பார்க்கணும். நான் நிறைய பேரை பார்த்தேன், நிறைய பேர் சாட்சி இருக்கிறாங்க. அன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த மகிமையை இழந்துட்டு அவங்க சுயமா ஓடினதுனால இன்னைக்கு அவங்க பிள்ளைகள் கண்ணு இதில் கஷ்டப்படுறது என்ன பண்றாங்க? பார்த்து பார்த்து சுத்தி சுத்தி வராங்க. ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா அன்னைக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை அவங்க என்ன பண்ணல? பிரயோஜனப்படுத்திக் கொள்ள. இன்னைக்கு போயிடுச்சு 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 என்ன பண்றாங்க? அலைஞ்சு திரிஞ்சு என்ன பண்ணாலும் என்ன பண்ண முடியல, பெற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா அவங்களுக்கும் ஒரு காலத்தை அடைய வச்சு இந்த நாட்களை நீ போராட வேணும்னா நீ அந்த நாட்களை போராடிடும். ஹல்லேலூயா. வயசு போனதுக்கு அப்புறமா கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்ன பண்றாங்க? கண் இருக்கும்போது அது பழமொழி. ஹல்லேலூயா. எதுக்காக சொல்றானாக்கா, நமக்கு கொடுக்கப்பட்ட பலன் இருக்கும் போதே, நமக்கு நல்ல வாழ்க்கை இருக்கும் போதே நம்ம என்ன பண்ணணுமா? ஆண்டவரோட சமூகத்துல காத்திருந்து போராடினோம். அதுக்கப்புறமா வயசாயிடுச்சுன்னா அப்புறமா பார்த்துட்டு வயசானதுக்கு அப்புறம்னாக்கா இப்பவே உன்னால முடியலனாக்கா அப்புறம் ஒண்ணுமே பண்ணல. ஹல்லேலூயா. அதை விட நம்ம என்ன பண்ணோம்? வேதனைப்பட்டு கலங்கி நம் பிள்ளைகள் நம் கண்கள் எதிரில எப்படி இருப்பாங்க? வேதனைப்படுகிறோம், கஷ்டப்படுறதையும் நம்ம என்ன பண்ணுவோம்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நம்ம கொடுக்க அன்றைக்கு ஒரு நைட்டு யாக்கோபு தேவனோடு போராடாம இருந்தா ஏசா என்ன பண்ணிருப்பான்? அந்த குடும்பத்தையே அழிச்சு. ஹல்லேலூயா. 20 வருஷமா போராடி என்ன பண்ணா? ஆடுகளையும் மாடுகளையும் பிள்ளைகளையும் ஒரு மனைவிக்காக 7 வருஷம், இன்னொரு மனைவிக்காக 7 வருஷம், 14 வருஷம் வேலை செய்யறான். மீதி 6 வருஷம் ஆடு மாடுகளை சம்பாதிக்கிறான். ஒரே நாள் என்ன பண்ணிருப்பான் ஏசா? ஹல்லேலூயா. அவன் கஷ்டப்பட்டு போராடி அந்த இரவு முழுதும் ஒரு தூக்கத்தை வெறுத்து, ஹல்லேலூயா, என் பலவீனங்களை பார்க்காம, ஐயோ என் குடும்பம் அங்க இருக்குதே, நான் மட்டும் இங்க தனியா இருக்கிறேனே, என் குடும்பத்தோடு இருக்கணும் என்ன பண்ணலாம் அவன் நினைக்கிறேன். ஒரு நாள் தியாகம் பண்ணான். ஹல்லேலூயா. இன்றைக்கும் இஸ்ரவேல் ஜனம் ஆசீர்வாதமாய் மாறும். யாருடைய தியாகம்? யாக்கோபு. ஹல்லேலூயா. அப்ப நாம தியாகத்தோட நம்ம ஜெபித்த ஆண்டவர் சமூகத்துல காத்திருந்தாதான் நம்மளால என்ன பண்ண முடியும்? அடுத்து நம்ம தலைமுறை ஆசீர்வாதமாய் வாழறத பார்க்க முடியும். நாம என்ன பண்ண முடியும்? ஆண்டவர் சமூகத்துல பலனை பெற்றுக்கொள்ள முடியும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் ரோமர் ஒரு வசனம் சொல்ல 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லப்பட்டது. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனையாலே வீணரானார்கள். உணர்வில்லாத இருதயம் எப்படி இருக்குது? இருள் அடைந்தது. ஹல்லேலூயா. அவர்கள் தேவனை அறிந்தும், ஹல்லேலூயா, வேதம் தெளிவா சொல்லுது, அவர்கள் தேவனை அறிந்தும், அறியாதவர்களை குறித்து சொல்ல, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திராமலும் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. தங்கள் சிந்தனையால் எப்படி இருக்கிறாங்க? வீணராய் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. யாரை குறித்து சொல்றாருனாக்கா, இது ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளை குறித்து சொல்கிறார். ஹல்லேலூயா. இவங்க ஆண்டவரை அறிந்திருக்கிறாங்க. இன்னைக்கு ஆராதனை நாளுன்னு தெரியும், இன்னைக்கு ஜெப நாளுன்னு தெரியும், இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்துக்கு போனோம்னு தெரியும், இன்னைக்கு ஆண்டவரை மகிமைப்படுத்தணும்னு தெரியும். ஆனா என்ன பண்றாங்க? உலக வேலை, உலக கவலை, உலக வீட்டு வேலை, பிள்ளைகளுடைய வேலை, எல்லா காரியத்தை பார்த்து 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 ஆண்டவர் அன்னைக்கு துதிக்க வேண்டிய துதியை என்ன பண்ண மாட்டாங்க? செய்ய மாட்டாங்க. ஹல்லேலூயா. அது வேணும். பைபிள் சொல்லுது, தேவனை அறியும் 28ஆம் வசனம் சொல்றாங்க. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க மனதில்லாத இருந்தபடியால் தகாதவளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. அவர் தேவன் என்று அறிந்தும் அவரை ஸ்தோத்தரியாமலும் அவரை துதிக்காமலும் இருந்தா அவரை என்ன பண்ணுவாராம்? கேடான சிந்தைக்கு. ஆண்டவர் சமூகத்தில் நம்ம இல்லைன்னா நம்ம சிந்தையெல்லாம் எப்படி போவோம்? கேடான பிசாசு என்ன பண்றான்? நமக்கு வீணான சிந்தையில கொண்டு வருவான். ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? ஒப்பு கொடுத்துருவாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே சொல்றது, வசனம் சொல்றது, அவர்களை கேடான சிந்தைக்கு என்ன பண்ணுவாராம்? ஒப்பு கொடுத்தார். ஏன்னா அவர் தேவன் என்று அறிந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அவர் தேவன் என்று அறிந்திருக்கிறாங்க. அறிந்தும் அவர் என்ன பண்றது இல்லையா? மகிமைப்படுத்துறது இல்ல, ஸ்தோத்தரிக்கிறது இல்ல, அவர் சொன்ன காரியங்களை கட்டளையில கடைபிடிக்கிறது இல்ல. இதெல்லாம் செய்யறதுனால ஆண்டவர் என்ன பண்றாரு? அவரை இப்படிப்பட்ட காரியங்களுக்கு என்ன பண்றாரு? ஆண்டவரே ஒப்பு. கடைசி காலங்களில் எப்படி இருப்பாங்கன்னு அந்த 29 வாசிக்கிற பாருங்க. அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும், பேசித்தனத்தினாலும், துரோகத்தினாலும், பொருளாசையினாலும்,
குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய் புறம் கூறுகிறவர்களுமாய் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் தேவ பகைஞ்சருமாய் துரோகிதம் பண்ணுகிறவர்களுமாய் அகந்தையுள்ளவர்களுமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவர்களை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய் பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கையை மீறுகிறவர்களுமாய் சுபாவ அன்பில்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானத்தின் நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்வதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றொருத்தில் பிரியப்படுவதுமாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இத்தனை காரியங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரா? ஒப்பு கொடுக்கிறாரு. அல்லேலூயா. ஆண்டவருடைய ஜபம் இல்லை, நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் இல்லைன்னாக்கா இதெல்லாம் நமக்குள்ள வந்துடும். இதுல ஒண்ணு வந்தா கூட நம்ம என்ன பண்ண முடியாது, தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகவே முடியாது. அல்லேலூயா. நான் யாரை பத்தி பேசலையே, பொறாமன் வந்தா அவ்வளவுதான் போச்சு. அல்லேலூயா. அவர் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களா இருந்தாக்கா போச்சு. இப்ப இதுல இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம படிக்கும் போது இதெல்லாம் நமக்குள்ள என்ன பண்றோமா, ஆண்டவருடைய சமூகம் இல்லை, ஜபம் நம்ம வாழ்க்கையில இல்லை, ஆண்டவரோட போராட முடியலனாக்கா பிசாசு என்ன பண்றான், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்து போட்டுருவான் நம்ம சிந்தையில. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சிந்தையில போடுறது மட்டும் இல்ல, இதெல்லாம் செஞ்சா மரணத்துக்கு பாத்துறாரு. இதை செய்கிற மேல நம்ம என்ன பண்ணுவோம், பிரியமுள்ளவர்களாய் மாறும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அப்படிப்பட்டவர்களோட தான் என்ன பண்றோம், ஐக்கியம் வைத்துக்கணும். ஆடம்பரமா எப்படி யார் வசதியா இருக்கிறாங்களோ, யார் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்கிறாரோ அவளோட தான் நம்ம என்ன பண்றோம், ஐக்கியம் வைத்துக்கணும். அல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்றாராம், ஒப்புக்கொடு. இதுக்கெல்லாம் விலகி இருக்கணும்னாக்கா தேவ சமூகத்துல போராடுறது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்ல வேதம் நமக்கு தெளிவா சொல்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனுடைய நாமத்தை நம்ம என்ன பண்ணலாம், மகிமைப்படுத்தணும். வீணிலே வாழக்கூடாது. அல்லேலூயா. அவர் சொன்ன கட்டளை நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவரை ஸ்தோத்தரிக்காமலும் அவரை துதிக்காமலும் இருக்கவே கூடாது. அல்லேலூயா. தேவனை மறக்கிறவர்களே நீங்க என்ன பண்ணுங்க, சிந்தித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சங்கீதம் 50ஆம் அதிகாரத்துல 50ஆம் சங்கீதத்துல ஸ்தோத்திர பலியிடுகிற என்னை மகிமைப்படுத்துவாங்க. அல்லேலூயா. அவரை நம்ம என்ன பண்ணுவோம், நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவது இந்த ஜனங்களுக்கு எனக்கு என்று ஏற்படுத்தினேன். இவர்கள் என் துதி என்ன பண்ணோம், சொல்லி வரணும். அவரை துதிப்பதற்காக தான் நம்ம உருவாக்கினார். அவரை ஆராதிப்பதற்காக தான் மனுஷனை என்ன பண்ணார், ஆண்டவர் உருவாக்கினார். அல்லேலூயா. வேற எந்த காரணத்துக்காக ஆண்டவர் என்ன பண்ணல, மனுஷனை உருவாக்கல. அவரை துதிக்க வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும், அவரோடு உறவு கொள்ள வேண்டும் என்று தான் நம்மை உருவாக்க. இந்த உலகத்துல நம்ம என்ன பண்ணலாம், ஜாலியா இருக்கணும், வசதியா வாழணும், நல்லா தூங்கணும், நல்லா சாப்பிடணுன்றதுக்காக நம்ம என்ன பண்ணல, உருவாக்கல. அல்லேலூயா. நீ இதெல்லாம் கடைசி வரைக்கும் உனக்கு வேணும் அப்படின்னு சொன்னாக்கா, நீ நல்லா இருக்கணும், நீ வசதியா இருக்கணும், நீ எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கணும், நீ பலவீனம் இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா ஆண்டவர் சமூகத்துல காத்து. அல்லேலூயா. நான் ஆண்டவர் சமூகத்துல காத்து இல்லாம இதெல்லாம் நான் செய்யணும்னாக்கா கொஞ்ச நாளைக்கு அந்த வாழ்க்கை என்ன பண்ணும், நிலைக்கும். வயசு போக 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 வாழ்க்கையில என்ன இருக்காது, பலன் குஞ்சு போகும். அல்லேலூயா. நம்ம பிள்ளைகள் நம்ம என்ன பண்ண மாட்டாங்க, பார்ப்போம். ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகள் ஆண்டவரை தேடி பாருங்க. யாரெல்லாம் அசட்டை பண்ணுகிறார்களோ அவங்க எல்லாம் நம்மை தேடி வரும். அல்லேலூயா. ஆண்டவர் இல்லைனாக்கா நீ அவங்கள தேடி போக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுத்து தருணம், இது கொடுத்துருக்க வாழ்க்கை, இது ஒரு பெரிய நமக்கு கிருபை. அடுத்த வருஷம்லாம் இப்படி பண்ணி இந்த இடத்துல கூடி ஜெபிக்குமா நமக்கு தெரியாது. ஏன்னா இன்னைக்கு என்ன பண்ணுறது, சட்டங்கள் வந்து கொண்டு இருக்கிறது, வீட்டுல என்ன பண்ணுறது, ஜெபிக்க முடியாது. அல்லேலூயா. ஒருவேளை இந்த ஜபம்லாம் போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம், பக்கத்துல இருக்கிறதுக்கே நம்மளால ஜெபம் பண்ண முடியல. ஒருவேளை இல்லைன்னாக்கா நம்ம ஜெபிப்போம்னு நினைக்கிறீங்க, இன்னும் சுத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் நமக்கு கொடுக்கப்பட்ட நேரம், காலம், நாட்கள் பொல்லாதவையானது காலத்தை என்ன பண்ணுங்க, பிரயோஜனப்படுத்திக்கணும். இன்னைக்கு நேற்று யூடியூப்ல பார்த்தேன், இந்த கட்சிக்காரர் சொல்றாரு, யாருமே மதம் மாறக்கூடாது. யாருமே என்ன பண்றது, கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கிறாங்க, இன்னைக்கு 12 கோடி அதிகமா இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணோம், இந்துல மறுபடியும் கொண்டு வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி என்ன பண்ணிக்கிறாங்க, ஒரு பக்கம் ஜனங்க போராடி கொள்ளுங்க. அல்லேலூயா. எதற்கு, ஏன் அவங்க மதமாய் நம்மளை பார்க்கிறாரு, காரணம் யாரு, ஒரு கிறிஸ்தவத்தை மதமாய் பார்க்க காரணம் யாரு, நம்ம தான். அல்லேலூயா. அவன் என்ன பண்றானோ அதே தான் நம்ம பண்றோம், அவன் என்ன அட்டுழியம் பண்றானோ அதை தான் நம்ம பண்றோம்.
அவன் போய் சொன்னா நம்மளும் அதே மாதிரி போய் சொல்றோம். அவன் ரோட்ல இருந்து சண்டை போட்டா நம்மளும் என்ன பண்றோம், ரோட்ல இருந்து சண்டை போடுறோம். அவங்க லஞ்சம் வாங்கினா கிறிஸ்துவல என்ன பண்றாங்க, லஞ்சம் வாங்க. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய அன்பை நம்ம காட்டாதனால நம்ம ஒரு மதமாய் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஒருவேளை கிறிஸ்தவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அவளுக்கு சாட்சியா இருந்திருந்தாக்கா, அப்ப அந்த கிறிஸ்தவத்துல போறவங்க எப்படி இருக்கிறாங்க, நல்ல வாழ்க்கையை வாழறாங்க, சாட்சியுள்ள வாழ்க்கை போய் சொல்ல மாட்டாங்க, லஞ்சம் வாங்க மாட்டாங்க, உண்மையா இருக்கிறான்னாக்கா அவன் என்ன பண்ணுவான், அது ஒரு மனம் இல்ல, அது ஒரு மனம் மாற்றம். அல்லேலூயா. அது ஒரு அவங்க மனசுதான் என்ன பண்றாங்க, அவங்க அந்த இடத்துல போனா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா எப்படி இருக்குது, சந்தோஷமா இருக்கிறாங்க, சந்தோஷமான வாழ்க்கை இருக்குது. அவங்க கிட்ட பொய்யான வாழ்க்கை இல்லை, உண்மையான வாழ்க்கை இருக்குது. ஆண்டவர் உண்மையா தேடுறாங்க. அப்ப என்ன பண்றாங்க, மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்க மாட்டாங்க, மற்றவரோட சண்டை போட மாட்டாங்க, மற்றவரோட வாதாட மாட்டாங்க, மற்றவர்களுக்கு கொடுக்குறாங்க. அப்படின்னு நம்ம சாட்சியா இருந்திருந்தாக்கா இன்னைக்கு மேல போட்டு என்ன பண்ண மாட்டாங்க, மதம் மாறப்படாதுன்னு சொல்ற உரிமை அவங்களுக்கு இருந்திருக்காது. அல்லேலூயா. நாம சாட்சி இல்லாதனாலதான் எல்லா மதத்தை போல கிறிஸ்துவத்தை ஒரு மதமாய் மாற்றி என்ன பண்ணிட்டாங்க, மதம் கிறிஸ்துவ மதம். அல்லேலூயா. இது மதம் அல்ல, மனசு மாறணும். அல்லேலூயா. நம் மனது எதுக்கு நேராய் மாறணும்னாக்கா உண்மைக்கு நேராய் மாறணும். அல்லேலூயா. பொய்யை நம்பிக்கொண்டிருக்கிறவர்கள் உண்மைக்கு நேராய் மாறணும். அதுதான் மனம் மாற்றம். அல்லேலூயா. கிறிஸ்து அதற்காக தான் பிறந்தார். அல்லேலூயா. சகல ஜனங்களை பாவங்களை நீக்கி அவர் நம்ம என்ன பண்ணுவாரா, சுத்திகரிப்பார். ஏதோ கிறிஸ்தவர்களுக்காக மட்டும் என்ன பண்ணல, இவங்க ஒரு மதம் நீங்க போய் என்ன பண்ணுங்க எல்லாரும் கிறிஸ்தவம், அப்படி இல்லை, எல்லா ஜனங்களுக்காகவும் மறித்தார். அல்லேலூயா. எல்லாருக்காகவும் ரத்தம் செஞ்சிருக்கார். அதை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டு உண்மையா நடக்கிறார்களோ, அதை புரிந்து கொள்கிறார்களோ, அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள். புரியாதவர்கள் தூரத்துல இருந்து பார்த்து என்ன சொல்றாங்க, இது மதம் மாற்றும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்கு காரணம் யாருனாக்கா நாம கிறிஸ்துவர்கள் சாட்சியா அவர் கண்ணுக்கு முன்பாக சாட்சியா இருந்தால் அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கிறிஸ்துவை நம்ம பார்க்கும்போது கிறிஸ்துவ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. நம்மளே அவங்களோட உலகத்தோடு நம்ம ஒத்து போறதுனாலதான் அவன் இன்னைக்கு இந்த தைரியமா மேடை போட்டு சொல்றான், என்ன பண்ணக்கூடாது, மதம் யாரும் மாறவே கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆட்சி இல்லாத போதே இவ்வளவு பேச்சு, ஆட்சி வந்தா எப்படி பேசுவாங்கல்ல, அப்படிதானே, ஆட்சியே அவன் கையில் இல்லை, அப்பவே என்ன பண்ற மேடை போட்ட யாரும் மதம் மாறட்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்துக்கணும். அவங்களுக்கு நம்ம பதில் சொல்லணுன்ற அவசியம் நமக்கு இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அது நம்மளுடைய விருப்பம். உண்மையை ஏற்றுக்கொள்வது தனி மனிதனுடைய உரிமை, நம்மளுடைய உரிமை. அது யாரும் சொல்றதுக்கு யாருக்கும் இல்ல அதிகாரம். நீ மேடை போட்டு சொன்னாலும் சரி, நீ தெருல நின்று சொன்னாலும் சரி, உனக்கு அந்த உரிமை என்ன பண்ணல இல்ல. ஜனங்களை கிறிஸ்துவரை மிரட்டினா அவங்கள நினைச்சிருக்காங்க, பயந்து போயிடுவாங்க. அல்லேலூயா. ஒரு நாளும் பயந்து ஒளிந்து போகிற கூட்டம் கிறிஸ்தவ கூட்டம் அல்ல. அல்லேலூயா. கூட்டம். அல்லேலூயா. எல்லாவற்றும் ஜீவனை ஆண்டவருக்காக ஜீவனையே விடுகிற கூட்டம். அல்லேலூயா. பேசுறதெல்லாம் எந்த பிள்ளைங்க. அல்லேலூயா. நீங்க காலைல பார்க்கும்போது எனக்கு ரொம்ப எப்படி ஒரு பக்கம் டென்ஷன், அப்புறம் ஒரு பக்கம் இதெல்லாம் என்ன பண்ணா நடக்கதான் சரி. இவங்களுக்காக நம்ம எங்க யார்கிட்ட போராடணும், ஆண்டவர். அவனை ஜெயிக்க வேண்டும் என்றா நம்ம என்ன பண்றது, கத்தியோட ரத்தத்தோட ஆண்டவர் என்ன பண்ணல, அவங்கள ஜெயிக்கல. பிசாசு எப்படி ஜெயித்தாரு, கல்வாரி சில ரத்தத்தை சிந்தி ஜெயிச்சார். அல்லேலூயா. அவர் சொல்ற சட்டத்திட்டங்களுக்கு நாம உட்படாமல், அல்லேலூயா, ஆண்டவர் தான் உண்மையான தெய்வம் அப்படின்னு ஒரு எப்படி ஜெயிக்கணும் தெரியுமா, நம்ம ஆண்டவரோடு உறுதியா நிற்கிறோம் பாருங்க, அதுதான் உண்மையான வெற்றி. அல்லேலூயா. அவன் சொல்ற சட்டத்திட்டத்துக்கெல்லாம் நம்ம என்ன பண்றோம், இன்னைக்கு பேதுரு சிறைச்சாலை போடுறாங்க. ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்காரு, அதை சொல்லாம அறிவிக்காம என்னால இருக்க முடியாது. மனுஷனுக்கு கீழ்ப்படுது போல எனக்கு தேவனுக்கு செவி கொடுத்துதான். அல்லேலூயா. அது மாதிரிதான் அவர்களை ஜெயிக்கணும். அவங்களோட போய் யுத்தம் பண்ணியோ அவர்களோட வாதாடியோ அவர்களை நம்மளால என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க கூடாது. ஆண்டவருக்காக உண்மையா இருந்து அவர்களை ஜெயிக்கணும். அல்லேலூயா. மரணமே நேர்ந்தாலும் கிறிஸ்தியனுக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் போல் சொன்னது போல, அப்படி ஆண்டவருக்காக உண்மையா இருக்கும் போதுதான் அவர்களை நம்மால் ஜெயிக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில சாத்தானை எப்படி நசுக்கினாரு, காலின் கீழே அவர் ரத்தம் சிந்திதான். அந்த ரத்தத்தின் மூலமா அல்லேலூயா தன் ஜீவனை ஒப்பு கொடுத்துதான் பிசாசு தலையை நசுக்கினார். அல்லேலூயா. அப்ப கிறிஸ்தவர்களாகிய நாம் நமக்கு எதிராக எழுந்துள்ள சக்தியில எப்படி ஜெயிக்கணும்னாக்கா ஆண்டவருக்கு உண்மையா இருந்து ஜெயிக்கணும். அவனோட போராடியோ அவனோட வாதாடியோ அவனோட சண்டை போட்ட நீ யார் எனக்கு சொல்றதுக்கு, நான் யார் உனக்கு சொல்றேன், அப்படி பேசணும். ஆண்டவருக்காக உண்மையா எல்லாவற்றையும் சகித்து அவருக்காக நிலை நிற்கிறோம் என்றால் அதுதான் நமக்கு உண்மையான வெற்றி. அல்லேலூயா. அதுக்கு இப்ப நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், தேவனோடு போராடணும்.
அல்லேலூயா. தேவனோடு போராடினா இப்படிப்பட்ட பலன் நமக்கு வராது. அல்லேலூயா. அதை எதிர்க்கிற பலன் வராது. கடைசியா நம்ம என்ன பண்ணோம்? அவங்களுக்கு அடிமைகளாக தான் போகணும். ஐயோ தெரியாம நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், என்ன மன்னிச்சிருங்க. அவன் கால போய் தானே இல்லை காத்திருந்து பரிசுத்தாவின் பலன் நமக்கு பெற்றுக்கொள்ளாதனால நம்ம என்ன பண்ணுவோம்? அன்றைக்கு அவனோடு ஒத்து போய்விடும். ஆனால் ஆண்டவருடைய பரிசுத்தாவின் பலனை பெற்றுக்கொண்டாமனால் அல்லேலூயா. எப்படி பேதுரு ஒரு பொம்பளை கேட்கும் போது என்ன பண்ணா? எனக்கு யாரே தெரியாத ஆண்டவர்னு சொல்லி மறுதளிச்சான். ஆனா அதே பேதுரு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட போது அவன் தைரியமா சொன்ன, நீங்க தான் ஆண்டவர் போல செய்யுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. காத்திருக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் சமூகத்துல போராடி ஆண்டவர் சமூகத்துல காத்திருந்து பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளும் போதுதான் தைரியமா நம்மளால பேச முடியும் ஆண்டவரை குறித்து. ஆண்டவருடைய பலன் இல்லைன்னா யாருக்கும் நம்ம தைரியமா பதில் சொல்ல முடியாது. அதற்காக தான் நமக்கு இந்த காலங்களை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.